குருவியின் நேர்மை. ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குருவி தன்னுடைய 2 பசங்களோட வாழ்ந்துட்டு வந்தது. அந்த குருவி ரொம்பவே நல்ல குருவி. தினமும் அவங்களுடைய பசங்களோட ஆகாரத்துக்காக காட்டு முழுக்க சுத்தி வந்தது. அப்படி சுத்திட்டு இருக்கும்போது எந்த ஒரு அறிமுகமும் கிடையாத காக்கா, கிளி, புறா எதிர்க்க வந்துட்டு இருப்பாங்க. அவங்க குருவிய பார்த்தாலுமே இது கூட எங்களுக்கு என்ன வேலை வேண்டி இருக்கும்னு அப்படி கண்டுக்காம கிளம்பி போயிடுவாங்க. ஆனா அந்த குருவி அப்படி கிடையாது. தனக்கு தென்பட்ட மத்த பறவைகளாண்ட போய் ஹாய், ஹலோ, குட் மார்னிங் என்று சிரிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசும். அப்படி அந்த குருவி பண்ற ஒரு பேச்சுவார்த்தை அவங்க மத்தியில ஒரு நல்ல நட்பை உருவாக்கிச்சு. அந்த விதமா அந்த பறவைகளுக்கும் அந்த நாள் முழுக்க ரொம்பவே சந்தோஷமா ஓடி போகும். அப்படி அந்த குருவி உணவை கண்டுபிடிச்ச உடனே திரும்பி தன்னுடைய கூட்டுக்கு கிளம்பிடும். ரொம்பவே அன்போட தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி விடும். அந்த பிள்ளைகளுமே தங்களுடைய தாய் பாசத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. தினமும் மாதிரி அன்னைக்கும் அந்த குருவி தன்னுடைய பசங்களுக்காக உணவை தேடி போயிட்டு இருக்கும் போது காக்கா, கிளி மற்றும் புறா எதிர்படுவாங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? ஹாய் குருவி, நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். தினமும் நாங்க உங்களை வாழ்த்தாட்டியும் நீங்க எங்களை வந்து வாழ்த்துறீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியெல்லாம் கிடையாதா? இதுல நான் சங்கடப்படுறதுக்கு வெளியாளுங்க யாரு இருக்காங்க சொல்லுங்க. அட, நீங்களும் நானும் கிளி, காக்கா, கழுகு எல்லாம் ஒரே காட்டுக்குள்ள தானே வாழ்ந்துட்டு வரோம். அப்படின்னா எல்லாரும் ஒரே உலகத்துல தானே இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க இருக்கீங்க, எனக்கு பிடிச்ச இடத்துல நான் இருக்கேன். அது வந்து நமக்கு பிடிச்ச இடம் போல அது. அட, நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. உங்க கூட பேசும்போதெல்லாம் நேரம் போறதே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க இருக்கிற இடத்துல ஏதாச்சும் வீடு காலியா இருந்தா எங்களுக்கு பார்த்து சொல்லுங்க. அந்த இடத்துக்கு நாங்களும் கூட வந்துடுறோம். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய வேடிக்கையான பேச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு வாழலாம். நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். அந்த விதமா அந்த காட்டுக்குள்ள மத்த பறவைகளோட ரொம்பவே நட்பா இருந்துகிட்டு அதே சமயத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சரியான நேரத்துக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கும் அந்த குருவி. ஒரு நாள் அதுவுமா ஒரு கழுகு உணவைக்காக அந்த காட்டு முழுக்க தேட ஆரம்பிச்சது. எங்கேயுமே தனியாக காக்கா, கிளி மற்றும் புறாவோட பிள்ளைகள் தென்படல. அப்போ ரொம்பவே சோகத்தோட மூஞ்சிய வச்சுக்கிட்டு அட, என்னமோ இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ, என்னுடைய நேரமே சரியாகவே இல்லை இன்னைக்கு முழுக்க. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. உணவை தேடி நான் ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்கிறேன். ஆனா எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம கிடைக்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணணுமோ தெரியல. அந்த விதமா நினைச்சு முன்னோக்கி பறந்து போயிட்டு இருந்த அந்த கழுகுக்கு அந்த காட்டுக்குள்ள ரொம்பவே சந்தோஷத்தோட மற்றும் உற்சாகத்தோட சுத்தி திரியிற அந்த குருவி மேல கண்ணு விழும். அப்ப அந்த தாய்க்குருவி எப்படியாச்சும் சாப்பிடணும்னு நினைக்கும். அடடடடா, இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷத்தோட மற்றும் உற்சாகத்தோட சுத்திட்டு இருக்கிற அந்த தாய்க்குருவியை சாப்பிட்டு என்னுடைய பசியை தீர்த்துக்க போறேன். இல்லைன்னா நான் பசியோட பட்னி இருந்து சாக போற நிலைமைக்கு போயிடுவேன். அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அந்த தாய்க்குருவியாண்ட கிளம்பி வரும். அப்ப அந்த குருவி எந்த ஒரு பயத்தையும் காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்களை இங்க முதல் வாட்டியா பாக்குறேன். என்ன பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வர மாட்டீங்களா? இல்ல கழுகு அவர்களே. இத பார் தாய்க்குருவி, இன்னைக்கு எனக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. எனக்கு வேற பயங்கரமா பசிக்குது. அதனால நான் உன்னை சாப்பிட்டுறேன். நீ என்னுடைய பசியை தீர்த்து வை. அந்த வார்த்தையை கேட்டு எந்த ஒரு பயத்தையும் மற்றும் பதட்டத்தையும் காட்டாம ஓ, என்னுடைய கழுகு நண்பா, நான் உன்னுடைய பசியை கண்டிப்பா தீர்ப்பேன். ஆனா கொஞ்ச நேரம் நீ போரு. அதுக்கு முன்னாடி நான் சொல்ற பேச்ச நீ ஒழுங்கா கேளு. இன்னும் 2 வாரங்கள் கூட ஆகல. சரியா உணவு சாப்பிடுற கூட தெரியாது. நீங்க அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் போய் உணவு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்னுடைய பசங்களுக்கு. அதன் பிறகு நீங்க என்ன நல்லா சாப்பிடுங்க. அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த கழுகு கிண்டல் அடிக்கிற மாதிரி சத்தமா சிரிச்சு ஆஹா, என்னமா கதை கொடுக்கற நீ எனக்கு? எப்படி எப்படி நீ உன்னுடைய பசங்களோட கூட்டுக்கு போய் உணவை கொடுத்துட்டு அதன் பிறகு என்னாண்ட நோக்கி வருவியா? நான் முட்டாளா? உங்களை நீங்களா அந்த விதமா நினைக்கிறது எனக்கு சரியா படல. நான் எப்பவுமே உண்மையத்தான் சொல்லுவேன். எந்த ஒரு காரணத்து கொண்டும் நான் என்னைக்குமே பொய் சொன்னதே கிடையாது. வேணும்னா நீங்க காக்கா, கிளி, புறா தென்படுறப்ப கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னுடைய நண்பா. அவங்க என்ன பார்த்தாலே பயந்து ஓடிடுவானுங்க. ஒரு வாட்டி வாக்கு கொடுத்து தவிர்த்தோம்னா அந்த வாழ்க்கைய வாழ்ந்து என்ன லாபம்? எப்பதான் இருந்தாலும் நான் கண்டிப்பா சாக தான் போறேன். அதுவே நீ பசியா இருக்கும்போது உன்னுடைய பசியை தீர்த்தா எனக்கு சந்தோஷம் தானே. நான் உனக்கு நல்லது பண்ண மாதிரி தானே ஆவேன். நான் ஒரு வாட்டி என்னுடைய பசங்களை பார்த்து அவங்களுக்கு உணவை கொடுத்த பிறகு அவங்களுடைய பசியை தீர்த்த உடனே நான் உனக்கு உணவாகணும்னு என்னுடைய கோரிக்கை. சரி சரி. அப்ப அந்த குருவி தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய பசங்களை பார்த்து ரொம்பவே அன்பா உணவை ஊட்டி விட்டுட்டு இருக்கும் போது ரொம்பவே பாசத்தோட முத்தங்களை கொடுத்து
பசங்களா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா நேர்மையோட வாழ்ந்துட்டு வாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட ரொம்ப நட்பா பழகி எந்த ஒரு காரணத்தை கொண்டு போய் சொல்லாம இருங்க. என்னைக்கா இருந்தாலும் உண்மையை தான் பேசணும். சத்தியமேவ ஜெயதே. அது மட்டும் இல்லாம ரொம்பவே நல்லபடியா எல்லாரு கூடயும் நல்லவா நடந்துக்கணும். அந்த விதமா சொல்லிட்டு அந்த கழுகாண்ட வரும் குருவி உண்மையா வாக்கு கொடுத்த மாதிரி அந்த தாய்க்குருவி வந்ததை பார்த்து அந்த கழுகு ஆச்சரியப்படும். உன்னுடைய உசிரை விட கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைக்கிற நீ ரொம்பவே பெரிய ஆளு. உன்னை மாதிரி ஆளுங்களை நான் கொன்னேன்னா எனக்கு தான் பாவம் வரும். அதனால நீ உன்னுடைய பசங்களாண்டைய போம்மா. அப்படி சொன்ன நீ அந்த தாய்க்குருவி ரொம்பவே சந்தோஷத்தோட அங்கிருந்து தன்னுடைய பசங்களான கிளம்பி போகும். எப்பவா இருந்தாலும் உண்மைதான் கண்டிப்பா ஜெயிக்கும். அந்த விதமா சொல்லிக்கிட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரும். ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள புறா, குருவி, கிளி இந்த 3 பறவைகளும் ரொம்பவே நட்போட வாழ்ந்துட்டு வந்தாங்க. குருவி கர்ப்பிணியானது காரணத்தினால புறா மற்றும் கிளி அவங்களுடைய வீட்டுக்கு போகாம அந்த குருவியோட வீட்லயே இருந்து அதை ரொம்ப அன்பா பார்த்துப்பாங்க. மற்றும் அந்த குருவியும் இவங்க காட்டுற அன்புக்கு மற்றும் நட்புக்கு ரொம்பவே சந்தோஷப்படும். ஆனா இவங்களுடைய ஒற்றுமையான நட்பு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற காக்கா மற்றும் கழுகுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவங்க மத்தியில சண்டையை மூட்டி விடணும்ட்டு அந்த குருவியோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிற ஒரு மரத்தின் கீழே உட்காந்து அவங்கள கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. ஏண்டா கருப்பு காக்கா, உனக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுச்சா? அப்படி கேட்ட உடனே அந்த காக்காவுக்கு எங்கேயும் இல்லாத அளவுக்கு கோவம் வந்துச்சு. அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இதை பார் கலகு, இன்னொரு வாட்டி என்னை கருப்பு காக்கான்னு கூப்பிட்டா அவ்வளோதான். நான் போய் உடனடியாக குருவியோட நட்பாக இருப்பேன். அதுக்கப்புறம் உன்னோட கதி தனியாக தான் இருக்கணும், புரிஞ்சுதா? ஐயோ என்னை மன்னிச்சிடுறா, இன்னொரு வாட்டி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏதாச்சும் கெடுக்கணும்னா அதுல முதலாளா உன்னோட ஐடியாஸ் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னாச்சு, லேட்டா இருக்க? அது அடிக்கடிக்கு அப்படிதான் ஆகும். அப்படி அவங்க பேசிக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அதுவுமா கட்டில் மேல தூங்கிட்டு இருக்க குருவி அண்ட கையில பால் கிளாஸோட புறா பறந்து வந்தது. அதே நேரத்துல அது கூடவே கிளியும் கையில டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த புறாவோட பக்கத்துலயே உட்காந்துச்சு. குருவி, இனி நீ தூங்குனது போது ஏஞ்சிரு. ஏஞ்சி இந்த பாலை குடி. அதே மாதிரி இந்த டேப்லெட்டையும் போட்டுக்கணும். ஏஞ்சிரு குருவி. அப்படி அவங்க சொன்னது கேட்ட உடனே தூக்கத்துல இருந்து எஞ்ச குருவி கையில பால் கிளாஸ் பிடிச்சிட்டு இருக்கிற புறாவையும் மற்ற டேப்லெட்ஸை வச்சிட்டு இருக்கிற கிளியும் பார்த்துச்சு. மற்றும் உடனடியாக எஞ்சி கட்டில உட்காரும். நான் பண்ண நன்மை என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் எனக்கு அமையறது நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுடைய அன்பு மற்றும் நட்பு எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய பிறக்க போற பசங்களுக்கும் வரணும். அதே மாதிரி நம்ம என்னைக்குமே பிரியக்கூடாது. நம்மளை பிரிக்கணும்ட்டு சில வேலை இல்லாத பறவைகள் எல்லாம் என்னைக்குமே யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நட்போட மதிப்பு தெரியாது புறா. அப்படி சொன்னது பிறகு அந்த குருவி புறா அண்ட பாலை வாங்கிட்டு குடிச்சிட்டு இருக்கும். அதன் பிறகு கிளி கொடுத்த டேப்லெட்ஸை சாப்பிடும். நீ பண்ண அந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் மற்றும் என்னைக்கும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். அப்பவே பிறந்த என்னுடைய பசங்களை அந்த கழுகு சாப்பிடணும்னு நினைக்கும் போது உன்னுடைய உயிரை நீ மதிக்காம அதை எதிர்த்து நின்று காப்பாத்தின. அதை நான் மறந்தேன்னு ஒரு பறவையா பிறந்து என்ன லாபம்? இனி போதும், நிறுத்துங்க உங்களுடைய சென்டிமெண்ட் டைலாக்ஸ். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களை இன்னும் அள வச்சிருவீங்க போல. நம்ம 3 பேரும் ஒரே பறவையோட வயத்துல பிறக்காட்டியும் நமக்கான இந்த நட்பு என்னைக்குமே பிரியக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த நட்பு நம்மளுடைய பசங்களோட தொடர்ந்துகிட்டே இருக்கணும். குருவி, நீ கொஞ்சம் பத்திரமாவே இரு. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? நீ என்னுடைய பசங்களை காப்பாத்தினல, அதனால அந்த கழுகு எப்பெல்லாம் உன்னை கொல்லலாமா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 3 பேரோட நட்பு எப்போ பிரிக்கலாமான்ட்டு அந்த கொடூரமான காக்கா கூட சேர்ந்து நம்மளை அந்த மரத்துலேருந்து கண்காணிச்சிட்டு இருக்கு. எங்கே எனக்கு ஒன்றும் தென்பட மாட்டேங்குது. சரியா பாருடி, அந்த மரத்தாண்டா இருக்கா. புறாவோட பேச்சு கேட்ட கிளி மற்றும் குருவி ஜன்னல்ல இருந்து அந்த கழுகை எட்டி பார்ப்பாங்க. மற்றும் அந்த கழுகு அவங்களை கண்காணிச்சிட்டு இருக்கிறது தென்படும். ஆமாடே குருவி, இந்த புறா நல்லாவே அவங்களை கவனிச்சது. சரி சரி, அவங்க கிட்ட இருந்து நான் ரொம்பவே பத்திரமா இருக்கேன். ஆனா நீங்களும் உணவை தேடி போகும்போது அதோட கண்ணில் படாம ரொம்பவே பத்திரமா இருங்க, மறந்துடாதீங்க. அந்த விதமா அந்த குருவியும் சொல்லிச்சு. அதன் பிறகு சில நாட்கள் கழிஞ்ச உடனே ஒரு நாள் அதுவுமா அந்த ராட்சச கழுகுக்கு ரொம்பவே பசிக்கும். எங்க காட்டு முழுக்க தேடினாலும் சுத்தமா உணவு கிடைக்கல அதுக்கு. மற்றும் மீன்களும் கிடைக்கல. இனி வேற வழி தெரியாம அங்க இருக்கிற காக்காவை கொத்தி கொன்னு சாப்பிடணும்னு வரும். இதெல்லாம் கவனித்து முன்னெச்சரிக்கையான அந்த காக்கா அங்க இருந்து புத்திசாலித்தனமா தப்பிச்சு ஓடிடும். அப்பதான் அந்த கழுகுக்கு உடஞ்ச ஒரு கிலோ குத்தி அதுக்கு காயமாகும். மற்றும் அதனால சுத்தமா பார்க்க முடியல. அந்த காரணத்தினால அதனால உணவை கூட சேகரிக்க முடியல. அப்ப அந்த கழுகு தன்னுடைய வீட்டுல காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது அந்த வழியா போயிட்டு இருந்த இந்த 3 பறவைகளும் கழுகோட வீட்டுக்குள்ள வந்து அந்த கழுகோட நிலைமையை பார்ப்பாங்க மற்றும் பரிதாபப்படுவாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு யாராச்சும் காப்பாத்துங்க.
இதை பார் புறா, நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வா. மற்றும் கிளி, நீ ஓடுற நதியாந்த போய் அங்கே கிடைக்கிற மீன்களையும் நீ கொண்டு வந்துரு. அப்படி சொன்ன உடனே வேற எதுவும் எதிர்த்து பேசாம உடனடியாக குருவியோட வீட்டுக்கு போய் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வந்து கழுகோட வீட்டுக்கு வருவாங்க. மற்றும் அந்த குருவி காயப்பட்ட இடத்துல கட்டு போடும். இதே நேரத்துல அந்த கிளியும் நதியாண்ட போய் மீன்களை கொண்டு வந்துரும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல பறவைகள். ஆனா நான் உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சிக்காம உங்களுடைய பசங்களையும் மற்றும் உங்களையும் கொல்ல பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்க. உங்களுடைய நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில. அன்னில இருந்த அந்த கழுகு அவங்க கூட ரொம்ப நட்பாக இருந்து மற்றும் அந்த பாம்பு கிட்ட இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்குச்சு. அந்த பறவைகளோட நல்ல குணம் தான் அவங்களுக்கான ஸ்ரீராம ரக்ஷனை. புருஷன் மனைவியான ஆகாஷ் காக்கா சுமா குருவி கண்ணில் கண்ணீரோட கவலைப்பட்டுக்கிட்டு தங்களுடைய மகளான கீர்த்தி குருவி அழைச்சிக்கிட்டு முன்னோக்கி பறந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு நம்மள மோசம் பண்ணுவாங்கன்னு நான் சுத்தமா நினைச்சு பார்க்கலங்க. நினச்சி பார்க்காத நடக்கிறது தான் வாழ்க்கை சும்மா. ஒருவேளை நமக்கு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சா நம்ம கடவுளை வணங்குவோமா என்ன? எது என்னவா இருந்தாலும் நம்ம கூட வேணும்னு அந்த ராதா புறா சண்டை போட்டுக்கிட்டா. எனக்கும் அப்படிதான் தோணுது சும்மா. ஆனால் என்ன பண்ணுறது, அவள் என்னுடைய தம்பியோட மனைவி. அதை தவிர வேற என்னால் என்ன பேச முடியும்? நீங்க பேசினா கரெக்டா இருக்காது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்மளை திட்டும் போது உன்னுடைய தம்பி அங்கே தானே நின்றுட்டு இருந்தாரு. அவரை தடுத்து ஏதாச்சும் பேசலாம்ல. அதான் பேசினான்ல சும்மா, அதுக்குள்ளேயே மறந்துட்டியா நீ? நான் ஒன்றும் மறக்கல. அவ்வளோ சீக்கிரமா மறக்கிறதுக்கு உன்னுடைய தம்பி பண்ணது உடம்புல காயம் கிடையாது, என்னுடைய மனசுக்கு தான் ஆச்சு அந்த காயம். என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த காயம் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அப்படி சொல்லிக்கிட்டு அந்த சுமா குருவி ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தது. அதை பார்த்த தன்னுடைய மகள் கீர்த்தி குருவியும் ரொம்பவே வருத்தப்பட்டது. இந்த சண்டைக்கு காரணம் நான் தானம்மா. சித்தப்பா அவங்க புதுசா ஏசி கொண்டு வந்தாங்க, அதை நம்ம யூஸ் பண்ண கூடாதுன்னு நீங்க சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல பயங்கரமா சூடா இருந்ததுனால நான் ஏசி ஆன் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஐயோ தங்கம், இதுல உன் தப்பு எதுவும் கிடையாதும்மா, சுத்தமா கிடையாது. எல்லா தப்பும் எந்ததாம்மா. அப்படி பேசிக்கிட்டு அவங்க முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது ஆகாயத்துல சூரியனோட சூடு அந்த இடத்தையே பயங்கரமா கொளுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த கீர்த்தி குருவி அந்த சூட தாக்கு பிடிக்க முடியாம கீழே மயங்கி விழுந்துருவா. அதை பார்த்து பயந்து போன ஆகாஷ் காக்கா மற்றும் சுமா குருவி தன்னுடைய மகளை பிடிப்பாங்க. மற்றும் அங்கிருந்து அவங்க ஒரு மரத்து கீழே பறந்து வருவாங்க. அப்போ மயங்கி போன நிலையில மகள் குருவி, அப்பா ரொம்ப தாகமா இருக்குப்பா, எனக்கு சுத்தமா முடியல, எனக்கு தண்ணி வேணும்ப்பா அப்படி சொல்லி வருத்தப்பட்டு இருந்தது. அதை கேட்ட ஆகாஷ் காக்கா மற்றும் மனைவியான சுமா குருவி அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. போங்க, போய் நம்மளுடைய மகளுக்கு தண்ணி கொண்டு வாங்க. அந்த விதமா சொன்னோடனே அதை கேட்ட அந்த ஆகாஷ் காக்கா, சரி சும்மா, நீ நம்மளுடைய மகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ. நான் போய் எங்கேயாச்சும் தண்ணி இருக்கான்னு கொண்டு வரேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆகாஷ் காக்காவோட தம்பியான மதன் காக்கா தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்க பறந்து வந்துட்டு இருந்தான். ஆனா கீர்த்திக்கு இந்த தண்ணியை குடிக்க வைங்கன்னா, வேணாடா தம்பி, அப்புறம் உன்னுடைய மனைவி வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுவான். உங்கள் வீட்டில் எப்படியோ பொறுத்துக்கிட்டோம், ஆனால் இங்கெல்லாம் எங்களால் பொறுத்துக்கவே முடியாதுடா. அண்ணே ஏதாச்சும் இருந்தா நம்ம அப்புறமா பேசிக்கலான்னு, முதல்ல தாகத்தால துடிச்சிட்டு இருக்கிற கீர்த்திக்கு இந்த தண்ணியை கொடுங்கண்ணே. அப்படி சொன்ன உடனே அந்த ஆகாஷ் காக்கா தன்னுடைய மகளான கீர்த்தி குருவியை பார்ப்பான். கண்ணை மூடி மயங்கின நிலையில இருந்த கீர்த்தி குருவி, அப்பா ரொம்ப தாகமா இருக்குப்பா, அப்பா குடிக்க தண்ணி கொடுங்க, தாகமா இருக்கு. அப்படி புறம்பறதை கேட்டு அந்த மதன் காக்கா மனசு ரொம்பவே வருத்தப்பட்டு உடனடியாக கீர்த்தி குருவியாண்ட கிளம்பி போனான். மற்றும் தண்ணியை குடிக்க வச்சான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த கீர்த்தி குருவி கண்ணை திறந்தது. மற்றும் மதன் காக்கா தென்பட்ட உடனே சந்தோஷத்தோட, சித்தப்பா நீங்க வந்துட்டீங்களா? அட வந்துட்டேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல, நீ தான் என்னுடைய தங்கமாச்ச, உன்னை எப்படி விடுவேன்னா? சாரி சித்தப்பா, நான் ஏசி ஆன் பண்ணாம இருந்திருக்க வேண்டியது. இதை பாருமா, அந்த ஏசி உன்னுடைய சித்தப்பா தான் வாங்கினது, அதனால அது உன்னுடைய ஏசி. இந்த விஷயத்த நான் உன்னுடைய சித்தி முன்னாடி வெளிப்படையா சொல்ல முடியாது. அப்படி சொன்னா என்ன ஆகும் சித்தப்பா? அப்படி ரொம்பவே அப்பாவியா கேட்கும் அந்த கீர்த்தி குருவி. உப்ப நடந்த மாதிரியே சண்டையும் நடக்கும். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நடுவுல சுமா குருவி புகுந்து, வேணப்பா எதுவும் பேசாத. உன்னுடைய மனைவி எங்களை அந்த விதமா பேசும்போது நீ எதுவும் பேசாம அமைதியா இருந்த. ஆனா இங்க வந்து நீ ரொம்ப அன்பா பேசுற, இது எங்களால தாங்கிக்க முடியாது. என்ன நீங்க ரொம்பவே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அண்ணி. என்னப்பா, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க உங்களை புரிஞ்சு வச்சிருக்கோம். உன்ன மாதிரியோ இல்ல உன்னுடைய மனைவி மாதிரி நாங்க படிக்கவே இல்லைல்ல. அப்படி சொன்ன உடனே அந்த மதன் காக்கா கொஞ்சோண்டு சிரிச்சுக்கிட்டே, அண்ணே நம்மளுடைய கீர்த்திக்காக நான் ஒரு சின்னதா ஒரு கிஃப்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை தயவு செஞ்சு வாங்கிட்டு போங்கண்ணே. அதை கேட்ட உடனே கீர்த்தி குருவி ரொம்பவே சந்தோஷத்தோட, கிஃப்டா? எனக்காகவா? அட எங்க இருக்கு சித்தப்பா? என் கூட வாமா, நான் கொண்டு போய் காட்டுறேன் உனக்கு.
அந்த விதமா சொல்லிட்டு கீர்த்தி குருவியை அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போச்சு அந்த மதன் காக்கா. இனி பொண்ணுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே சுமா குருவியும் ஆகாஷ் காக்காவும் பறந்து பின்தொடர்ந்து போனாங்க. அப்படி அவங்க கொஞ்ச தூரம் போன பின்பு மதன் காக்கா மற்றும் கீர்த்தி குருவி ஒரு மாட்டு சாணியால தயார் செஞ்ச வீட்டாண்ட நெருங்கி வந்தாங்க. அந்த வீட்டையே பார்த்து கீர்த்தி காக்கா, இந்தாம்மா, இதான் உன்னுடைய சித்தப்பனுக்காக தர்ற கிஃப்ட். என்னது மாட்டுச்சாணி வீடா? ஆமாமா கண்ணு, மாட்டுச்சாணி வீடுன்னு அவ்வளவு எளிதெல்லாம் எடுத்துக்காத நீ. எதுக்காகனா இனி வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. வரப்போற நாட்கள்ல வெயில் பயங்கரமா கொளுத்தி எரியும். ஆனா ஏசி இல்லாம நீ தூங்க மாட்டே இல்லம்மா கண்ணு. அதனால்தான் உனக்காக இந்த சாணியால வீட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல நீ தூங்கும் போது நல்லபடியா தூங்கலாம். அது மட்டும் இல்லாம இது உள்ள ரொம்பவே குளிரா இருக்கும். பசங்களே இல்லாத உன்னோட சித்திக்கு உன்னுடைய அருமை சுத்தமா புரியாது. அப்படி புரியுற வரைக்கும் நமக்கு இந்த கஷ்டம் தீராது. அப்படி சொல்லிக்கிட்டு அழுகும் அந்த மதன் காக்கா. ஐயோ, அழுவாதீங்க சித்தப்பா. ஏசி ஆன் பண்ணும்போது என்னை சித்தி திட்டினதுக்கு நீங்க எதுவும் பேசாம அமைதியா நின்னது எனக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது. அந்த விதமா சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிற மதன் காக்காவோட கண்களை துடைக்கும் கீர்த்தி குருவி. அப்பதான் அந்த மதன் காக்காவோட மனசு தன்னுடைய அண்ணா மற்றும் அண்ணியான 2 பேருக்கும் புரிய வந்தது. சாரிடா தம்பி, உன்னை நான் சரியாவே புரிஞ்சிக்க முடியல. ஆமாப்பா, நானும் உனக்கு சாரி சொல்லிக்கிறேன். நீ கவலைப்படாத. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா நம்மளுடைய உறவுகள் சேரும். நாங்க இங்க ரொம்பவே பத்திரமா இருக்கோம். ஆனா நீயும் அங்க ராதாபுரம் சந்தோஷமா இருக்கணும், சரியா? அந்த விதமா அவங்க அண்ணி மனசார சொன்ன உடனே அந்த மதன் காக்கா சந்தோஷத்தோட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஆகாஷ் காக்காக்கும் மற்றும் சுமா குருவிக்கு அதே மாதிரி கீர்த்தி குருவிக்கும் தன்னுடைய சித்தப்பா கொடுத்த அந்த மாட்டுச்சாணி வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க.